நம்மளை அவமானப்படுத்தினா எவ்வளோ அவமானமாக இருக்கும்ல. அங்கேயே தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இவனும் தீர்க்கதரிசி. அவங்க முன்னாடி இவனை செவுட்டில் அடிக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ ஒளிஞ்சிருந்து இதை பார்ப்ப அப்படிங்கிறான். அதுக்கு பிறகு உண்மையிலே ராஜா வந்துட்டார்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய வைராக்கியத்தை பாருங்கள். அவனை தண்டனை கிடைக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணுறான், வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி கொள்கிறான். 3 நபர்களை நாம் படித்து கொண்டே வருகிறோம். ஒன்று யோசபாத், இன்னொன்று ஆகாப், இன்னொன்று மிகாயா. இந்த ஆகாப் ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய காரியத்தை பண்ணி அது ஆண்டவருடைய சமூகத்தை எட்டுச்சுது. அப்போ பொய்யின் ஆவி ஆண்டவர்கிட்ட போகுது, ஆண்டவர்கிட்ட போய் கேட்குது, நான் இப்படி பொய் சொல்லட்டா? அப்போ பொய் சொன்னால் தானே அவன் போவான், அப்போ தானே அவன் மறிப்பான் அப்படிங்கிறத அது சொல்லுது. அப்போது ஆண்டவர் அதுக்கு என்ன பண்ணுறாரு, பெர்மிஷன் கிராண்டடுங்கிறாரு. அந்த பொய்யின் ஆவி தான் என்ன பண்ணுது, இந்த 400 பேருடைய வாயிலையும் என்ன பண்ணுது, சொல்லுது இல்லை, ஆணித்தரமாக சொல்லுது. நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் நம்ம வேதத்தை விட்டு மனிதர்களை நாடுகிறோம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் அந்த இடத்துல உணர்த்தினதை தான். ஒருவேளை நீ வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஏன்ட்ட கேட்காம நீ ஒருவேளை தீர்க்கதரிசி நம்புகிற ஒருத்தட்ட நீ கேட்டன்னா, ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி வாயில என்ன வரலாம், பொய்யும் ஆவி இருக்கலாம், அது பொய் வரலாம். அல்லேலூயா. அநேக காரியங்களே ஆண்டவர் இந்த பகுதிகளில் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், அதே போல் 1 ராஜாக்கள் 22ஆவது அதிகாரம். நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இல்லை 1 ராஜாக்கள்லாம் இருக்குது, இதே சம்பவம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆகாப் என்னென்ன பாவம் பண்ணாங்கிறத ரொம்ப அழகாக விளக்கியிருக்கு. ஏசபேல் அது எல்லாமே அதில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகாப்பை பற்றி நம்ம ரொம்ப தியானிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. அவன்கிட்ட இப்போ இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான். இவன் பாகால எடுத்தான், அவன் என்ன பண்ணான், வச்சான். இவன் எதெல்லாம் எடுத்தானோ அதெல்லாம் வச்சான். இவர் கடவுளை சார்ந்தான், அவன் சார்ந்து இருக்கலை, அவன் மனுஷங்களை தான் சார்ந்துருக்கிறான். இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி இல்லை, எத்தனை தீர்க்கதரிசி வச்சுருக்கான், 401 தீர்க்கதரிசி வச்சுருந்துருக்கான். அப்படி தானே? ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு போகிறதுக்கு நிறைய ஆட்கள் வச்சுருக்கான். இவன் என்ன பண்ணலை, கேட்கல. அநேக நேரங்களில் நாமும் ஆண்டவரிடம் நெருங்காமல் ஒருவேளை மெசேஜை கேட்டுட்டு ஸ்ட்ரென்தன் ஆகி வர்ஷிப் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் முதற்கொண்டு நம்ம யாரை தான் தேடணும், ஆண்டவரை தான் தேடணும். ஆண்டவர் தான் நமக்கு முதன்மையானவர், ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு முன்னாடி மெசேஜ் கொடுக்குறவங்களும் ஆண்டவரை சார்ந்து தான் வந்திருக்காங்கல்ல. அதனால் ஆண்டவரை தேடும் பொழுது மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். இங்கே தான் ஒரு பயங்கரமான